சொல்லுப்பா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன்ல, இன்னைக்கு தான் கடைசி டேட்டாமே. அப்படியா? ஆமாம். உனக்கு ஜிபேல பணத்தை போட்டு விட்றேன், பத்திரமா வச்சுக்கோ. உனக்கு 6000 ரூபாய் போட்டிருக்கேன். ஏதாவது கம்மியாச்சுன்னு வச்சுக்கோயேன், அட்ரஸ் தெரியாமல் ஆக்கிடுவேன். இன்னும் வேலைக்கு போலியாப்பா நீ? எருமை, நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேளு. எந்திரி போ. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும். என்னடா சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். என் பேர் சந்துரு. எல்லாருக்கும் தண்ணியில் கண்டம் இருக்கும், நெருப்பில் கண்டம் இருக்கும். எனக்கு பொண்ணில் தான் கண்டம். எனக்கு சினிமாவில் பொதுவாக இன்ட்ரெஸ்ட்டு. என்ன என் தலையெழுத்து எங்கள் அப்பா சொல்கிறத படிச்சுட்டு இருக்கேன். சொல்றி. நான் கேட்டதுக்கு செயின் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்னடானா ஜியோ, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ்னு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க. என்னடி சொல்ற? முதல்ல போய் பாருடா. ஒரு நிமிஷம் இரு. எப்படா ஆட்டோ பேல போட்டேன்? என்னடா நடக்குதுங்க? இப்போ எவன்டா வந்திருக்கான்? வாடா தேவாங்க குட்டி. நீயா? என்னடா வேணும் உனக்கு? ஆமா, வேற யாரு நினைச்ச? என்னடா வேணும் உனக்கு? ஜாலியா இருக்க போல. ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். அப்புறம் எங்க உங்க நைனா? அவன் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவான். மூஞ்சி ஏன்டா இப்படி கெட்டு போன சட்னியை நக்கி பார்த்த மாதிரி வச்சிருக்க? இவன் வேற இருக்கிற கடுப்பில் இன்னும் கடுப்பை கிளப்பிட்டு இருக்கான். சரி, 3 நாள் முன்னாடி ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன கதை? எங்க அப்பங்கிட்ட ஒரு விசித்திரமான பெண்ணு இருக்குன்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? பெண்ண? பொண்ணு இல்லை, பெண்ணு. உடனே தூக்கின்னு வந்துருவியே. சரி சொல்லு, என்ன கதை? அது எங்க அப்பனுக்கு தெரியாம சுட்டுட்டேன். ஏன்? சாதாரண பெண்ணு தானே அது, அதுக்கு என்ன இப்போ? நானும் அது அப்படி தான்டா நினச்சேன். ஆனால் என்னைக்கு எங்கள் அப்பன் நான் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தானோ, அப்பா அவன் மேலே ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னடா 10 ரூபா கேட்டாலே 10,000 கேள்வி கேட்குறவன் என்ன கேட்டாலும் வாங்கி தரானேன்னு யோசித்தேன். அப்போ அவனை கவனமாக நோட் பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே இந்த பெண்ணை வச்சுனே சுற்றுறானே, அப்படி என்ன தாண்டா இருக்குன்னு இந்த பெண்ணை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த பெண்ணு பேர் 3 விஷ் பென். என்னது? 3 விஷ் பென். என்ன அப்சஷனா? ஆமாம் மச்சான், நேற்று தான் பார்த்தேன். நிக்கி ரொம்ப மஜ்ஜாவாக இருந்தால. சரி, இவன் வேற இருக்கிற கடுப்பில் இன்னும் கடுப்பை கிளப்பிட்டு. இல்லடா, பெண்ணடா உனக்கு? இந்த பெண்ணை 3 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் எங்கள் அப்பன் ஆல்ரெடி 2 வாட்டி 2 ஆன்டி உசார் பண்ண யூஸ் பண்ணிட்டான். 1 லாஸ்ட் சான்ஸ். இப்போ சொல்லு, ருக்மணியா சமந்தாவா? எனக்கு ருக்மிணியும் வேணாம், சமந்தாவும் வேணாம். எனக்கு என் காசு தான் முக்கியம். இல்லை, எனக்கு புரியலை. திரும்ப சொல்லு. அதை ஏன்டா கேட்குற? எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க. ஜியோ, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க. ஏதாவது கம்மியாச்சுன்னு வச்சுக்கோயேன், அட்ரஸ் தெரியாமல் ஆக்கிடுவேன். உங்கள் அப்பன் 10 ரூபாய்க்கு லொல்லொல்லொல்னு வருவான். 1500 ஆளுக்கு மொய் வேற எழுதின்னு வந்திருக்கிற, சும்மாவா விடுவான்? மச்சா 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 ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, அப்பா வர டேய், காசு வரலடா டேய். மச்சா மச்சா மச்சா. சரி, ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன். போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்துருவா, ஓடு. மச்சா மச்சா ரொம்ப நன்றிடா. உனக்கு ஆளையெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவனை வச்சு இந்த தேவதை குட்டியை தூக்கலான்னு கூட கனவு கண்டேன். என் கனவுல மண்ணள்ளி போட்டான்டா அந்த தேவங்க குட்டி. அட என்னவோ கனவுகள் கண்டேன். மச்சான் இந்தாடா. சரிங்க வா, நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு.
இதை எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி உன் கண்ணை மூடி மூச்சை நல்லா இழுத்து விட்டு உங்கள் அப்பா பேரை 3 வாட்டி சொல்லு. தேவா தேவா தேவா. பாவம் தற்கொலையாக இருக்கான். சரி கண்ணை தோற. இப்போ நான் எழுத போகிறேன். எந்த ஒரு சவுண்டும் வரக்கூடாது. புரியுதா? பாத்துடா. இந்த நம்பருக்கு 1500. என்ன எழுதுறான் இங்க? பிரீத்தி நீயா? இல்லை நேற்று இங்கே பணியாரம் கொடுத்து விட்டாங்க. ஸோ அதான் அம்மா பாத்திரம் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. சரி கொடுத்துட்டு கிளம்பு போ முதல்ல. டேய் 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 இரு இரு, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? என்னாச்சு? சரி உள்ள வா, ஒரு நிமிஷம். உனக்கு சொன்னா புரியாது. உட்காரு. இவங்க யாரு புதுசாக இருக்காங்க? என் ஃப்ரெண்டு தான், சூர்யா. ஹாய். ஹாய். சரி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவா, இந்த பெண்ணை வச்சு என்ன எழுதுனாலும் நடக்கும். அதனால் 1500 வேணும்னு எழுதிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? எங்கே காசு வர வைங்க பார்ப்போம். இது உங்களுக்காக. என்னடா இவன்? டி என்ன எழுத மாடி? டி டி. ஐயோ சாடி போனேன். என்ன இவன் திருச்சினே இருக்கிறான்? என்னதுப்பா? ஐயோ என்னடா சொல்ற? என்ன பண்ணுறது மச்சான்? இந்த பெண்ணை வச்சு 10 செகண்டுக்குள்ளே எழுதலனா இந்த பெண்ணு செத்துருவான்டா. டே ஆனா 10 செகண்ட் தான் இன்னும் இருக்குதேடா, எழுதடா. டேய் இல்லைடா, 10 செகண்ட் காலி மச்சான். டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா 10 செகண்ட். என்னடா சொல்ற? டேய் டேய் என்ன அடிச்சுக்கிறீங்க? டேய் எங்க அப்பா வந்தா நான் என்னடா சொல்லுவேன்? அவன் லொல்லு லொல்லுன்னு கத்துவான்டா. அப்போடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? நீ என்னமா பண்ற? இல்லை பாத்திரம் கொடுக்க வந்தேன். பாத்திரம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன உட்காந்துட்டு இருக்க? ஏய் சூர்யா, என்னடா ஸ்ரீராம் ஜெயம் இல்லைங்க, எழுதிட்டியா? அசைன்மெண்ட்டு. இதெல்லாம் வேற பண்றீங்களா? ஏய் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன், இங்க இவன் கூட உட்காந்து ஸ்ரீராம் ஜெயம் விளையாடிட்டு இருக்க. ஆமாப்பா, இதோ வரம்பா. எந்திரி. முச்சோட்டான். என்னங்க ஒர்க் அவுட் ஆகலையா? இல்லைங்க, என்ன பண்ணுறது, 3500 தான் இருக்குது. அவங்க அப்பா சொன்னாவே லொல்லுன்னு வருவான். என்ன பண்ணன்னு தெரில. இதானே சந்துரு நம்பர்? ஆமாம், எதுக்கு? ஒரு நிமிஷம். நான் அவனுக்கு 1500 ஜிபே பண்ணிட்டேன். அவனை செக் பண்ணிக்க சொல்லுங்கள். எதுக்குங்க? இல்லை காலேஜ் ஃபீஸ்ன்னு வேறு சொல்கிறீங்க. அவங்க அப்பா வேறு டென்ஷன் டைப்பு. சரி அதான் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு. சரிங்க, தேங்க்யூங்க. மச்சான் என்ன பெண்ணு வேலை செஞ்சுச்சா? அட போடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்ன 1500 வந்துச்சேடா? அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை, பிரீத்தி தான் அமிச்சிச்சு. என்னடா சொல்ற? இப்போ தான் இறங்கி போனாங்கடா. டி இரா. பிரீத்தி ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி, கடைசி நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. பரவாயில்ல சந்துரு, கடைசி வரைக்கும் நாம தான் ஒருத்தர் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஃபேண்டசின்ற ட்ரீமை நம்பி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேண்டசிலாம் ஜஸ்ட் மூவியில் வர்றது தான், ரியாலிட்டியில் கிடையாது. இந்த பெண் நிஜமே கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பெண்ணை வச்சு தான் எங்கள் அப்பா 2 ஆன்ட்டி உஷார் பண்ணார் தெரியுமா? அப்படி பார்த்தா உங்களை விட உங்கள் அப்பாவுக்கு தானே அது ரொம்ப முக்கியம். இன்னும் ஏன் அந்த கால் வரல? சரி பிரீத்தி, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். இதில் பில்டப் வேற. டிங். மச்சான் எனக்கு என்னமோ உங்கள் அப்பா மேலே தான்டா டவுட்டாக இருக்குது. ஏன்டா? எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதாவது 3வது ஆண்டியை வச்சுட்டு இருக்கானோ. அடிங்.